பள்ளிக் கல்வித்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி அரசு பள்ளிகளில் 3,24,884 பேர் சேர்ந்துள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பு குறித்து பதிவு பண்ணுங்க. வணக்கம். அரசு பள்ளிகளை பொறுத்தவரையில மார்ச் மாதம் முதலே இந்த வருடத்துல முதன்முறையாக அதிக அளவுல மாணவர் சேர்க்கையை சேர்த்திட வேண்டும் என்ற நோக்கத்துல மார்ச் மாதம் முதலே அந்த மாணவர் சேர்க்கை என்பது தொடங்கி இருந்தது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளிகளுக்குமான மாணவர் சேர்க்கை என்பது கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு அதிகரித்து வந்தே இருக்கிறது. இதுவரையில 24ஆம் தேதி காலை 9 மணி நிலவரப்படி 3,24,884 மாணவ மாணவியர் இந்த பள்ளிகள்ல சேர்ந்திருப்பதான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதத்திற்கு மேலாக ஜூன் மாதம் வரையில மாணவர் சேர்க்கை என்பது அரசு பள்ளிகள்ல நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னெப்போதும் போல் இல்லாத அளவிற்கு மாணவர் சேர்க்கையை ஒரு இயக்கமாக நடத்த வேண்டும். அரசு பள்ளிகள்ல மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்கள், நலத்திட்டங்களை பிரச்சாரமாக கொண்டு சென்று அதன் மூலமாக மாணவர் சேர்க்கைகளை அரசு பள்ளிகள்ல அதிகப்படுத்த வேண்டும் என பல்வேறு உத்தரவுகளை பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அனைத்து மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வினோதமான முறைகள்ல இது மாதிரியான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில அந்த மாணவர் சேர்க்கை தொடங்கி 1.5 மாதங்கள்ல 3 லட்சம் அளவிற்கு மாணவர் சேர்க்கை என்பது அரசு பள்ளிகள்ல சேர்க்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஜூன் மாதம் வரையில இந்த மாணவர் சேர்க்கை என்பது துரிதமாக நடத்த வேண்டும். மேலும் அதிகப்படியான மாணவர்களை சேர்ப்பதற்கான முயற்சிகள்ல மாவட்ட கல்வி அதிகாரிகள் ஈடுபட வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் ஏப்ரல் 24ஆம் தேதி வரையில 3,24,884 மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்ந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் 21,793 மாணவர்களும், குறைந்தபட்சமாக நீலகிரி மாவட்டத்தில் 1,741 மாணவர்களும் அரசு பள்ளிகளில் சேர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 3,24,884 பேர் சேர்ந்துள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.